சென்னையில் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்களின் மருத்துவமனையில் பெண்களுக்கு ஏற்படும் அனைத்து குறைபாடுகளுக்கும் சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு செல்லம்பா 9047044488. ஓம் நம சிவாய. சிவாய நம. கோசாலிக்கு உதவி செஞ்சீங்கன்னா 7 ஜென்மம் புண்ணியம் கிடைக்கும். வராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்க வம்சம் தலைக்கும். ஓம் நம சிவாய. சிவாய நம. நல்லம்பாக்கம் சிவன் கோவில். இவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு உதவி கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராமா. எம்பெருமானுக்கு மகாவிஷ்ணுட்ட என்ன பெரிய அழகு அப்படின்னா, அவருக்கு 2 அழகு தான் சார். மீதி எல்லாம் எப்படி இருந்தாலும் சரி, அந்த 2 இல்லைன்னா அவர் இல்லை. என்னன்னு கேட்கிறீங்களா? சங்கு சக்கரம் இல்லைன்னா அவர் இல்லை. சங்கு சக்கர கதாபாணி என்று சொல்லுவார். சங்கு சக்கரம் எம்பெருமான் அப்படி இல்லைன்னா அவர் இல்லை, வெறும் கைதான். அந்த சங்கு சூடன், அந்த சங்கு யார் என்றால் அப்படின்னா, எம்பெருமான் மகாதேவி துளசி தேவியினுடைய தேவகணம புருஷனாக இருந்தவர் சங்குசூட மகாராஜா. அந்த சங்குசூடனுக்கு மோட்சம் அளித்து சங்காக அவதாரம் பண்ணா. சுவாமி சொன்னார், நீ சங்காக என் கைக்கு வந்து சேரு அப்படின்னு. அவர் சங்காக பிறந்து எம்பெருமானுடைய கைக்கு சங்காக வந்தார். முதல் சங்குநாகம் ஒலித்ததே எம்பெருமான் மகாவிஷ்ணுவனை வச்சு. இந்த சங்குக்கு என்னென்ன விசேஷம் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்கோ. ரொம்ப நல்லவனாக இருக்கிறவன்கிட்ட நல்லாவே இருப்பான். ஆனால் அவன் வாயிலிருந்து வரக்கூடியதான ஒரு சொல் இருக்கு பார்த்தீங்களா, சொல்றாமல் இருக்கும். ஃப்ரீயா போய் அவன்கிட்ட போய் நின்று பேச முடியாது. ஆனால் இந்த சங்கு சூடன் இருக்கான் பார்த்தீங்களா, துளசி தேவி தேவகணத்தில் பிறந்தவள். அவன் மாடினாக பிறந்ததுனால துளசி அவதாரம் எடுத்தார். ஆனால் இவன் அவளை கல்யாணம் பண்ணிண்டா கூட அசுர குணம் கொண்டவன். மாப்பிள்ளை நல்லா அழகா இருக்கார் அப்படின்பா. ஆனால் மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆற்றுல 3 மாதம் கழிச்சு பொண்ணு கல்யாணம் கொடுத்தீங்கன்னா இன்னும் மாப்பிள்ளையாக ரொம்ப கொடூரமாக இருக்கான்பா. யாரோடையும் பேச மாட்டான், யாரோடையும் சிரிக்க மாட்டான், கெட்ட கட்டுப்பாடாக இருப்பாம்மா. வாழ்க்கையில் என்ன அப்படிலாம் இருக்கவே கூடாது. ஃப்ரீயாக இருந்துட்டு போயிடணும், இருக்கிற வரைக்கும் பேசிட்டு போயிடணும், இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடணும், இருக்கிற வரைக்கும் நல்லா சுவாமியை நிறைய கண்ணார பார்த்துட்டு போயிடணும். நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, டிவி பார்க்குறதே இல்லையோ, டெய்லி சுவாமியை ஆற்றுல ஃபோட்டோ வாங்கலான்னு காலிலேருந்து தலை வரைக்கும் சுவாமியை பார்த்து பார்த்து ரசிங்க. இல்லை கோவிலில் ஒரு விளையாட்டு போய் கண்டிப்பாக சுவாமி தரிசனம் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த பிறவி என்னன்னே நமக்கு தெரியாது, அடுத்த நிமிஷம் நமக்கு கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் சுவாமி இது, அடுத்த நிமிஷம் என்னன்னே தெரியாது. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சங்குடன் மாதிரி இருக்கணும். அவன் என்ன தெரியுமா பண்ணா, அயோக்கியத்தனங்கள் நிறையா பண்ணா கூட எம்பெருமான் அவனை ஆதரித்தார். அவன் பண்ண அந்த தேவ குணம் தாங்க ரொம்ப முக்கியம். இந்த சங்குடன் மாதிரி இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, என்னதான் அவன் குரோதமான ஆளாக, அதாவது அவன் துர்குணம் படைத்தவன் அல்ல, ரொம்ப கோபம் சிடு சிடுன்னு இருப்பார். எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை பண்ணுவான். நம்ம பார்த்து குழந்தை மாதிரி தான், இதை பண்ணாத செய்யாதேன்னா அதை முதல்ல செஞ்சுட்டு வருவான். அதில் என்ன நல்லது கட்டு, இதுக்காக அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னார்னு. அதே போல் இந்த எம்பெருமான் என்ன பண்ணுறார், அவனே எல்லாம் காப்பாற்றி அவனை கொண்டு வர. அந்த சங்குடன் என்ன பண்ணுற அப்படின்னா, எது அவனுடைய பிறவி பாருங்கோ, பகவான் அவனுக்கு சங்குடன் என்ற பெயர் கொடுத்தாலும் சங்காக மாறுன்னு அவதாரம் கொடுத்து, அங்க அவருடைய துளசியானவள் மகாலட்சுமியானவள் சுவாமியுடைய ஹிரதயத்தில் போயிட்டும் சுவாமியுடைய ஹிரதயத்தில் அவர் இருக்கான். இவன் என்ன தெரியுமா, இவனும் பரமபக்தன், மகாவிஷ்ணு பக்தன். இவன் என்ன பண்ணார், சுவாமி சங்காக மாறி கையில் வச்சுட்டார். கையில் வச்சது இல்லை, அவரே அவருடைய நாபிக்கமலத்திலிருந்து ஊதரர் சங்க சுவாமியுடைய நாபிக்கமலேருந்து அந்த காத்து வருது. அதனால சுவாமியே அவர் அணுகிறதுனால அவர் சங்குடன் கேட்குறான், சுவாமி எனக்கு ஒரு பெரிய விஷயம் வேணும்னு. என்னென்ன, சிவபெருமான் என்னை வதம் பண்ணார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த சங்கு மகாவிஷ்ணுவாக இருந்தாலும் இங்கே ஒன்று சொன்ன அவன் சங்குநாதன். சுவாமி நான் உங்களுடைய பரமபக்தன், ஆனால் என்னை வதம் செய்ததோ பூலோகத்தில் எம்பெருமான் பரமேஸ்வரன், அவருடைய சூழாயம்தான் என்னை இது பண்ணது. அதனால எம்பெருமானுக்கு என்னுடைய சேவை வேணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னார். அதனால தான்
சங்க பரமேஸ்வரனும் ஊதினார், சங்குநாதம். அதே போல எல்லா சிவாலையும் சங்கு அந்த அபிஷேக ஜலத்தை புரோக்ஷனம் செய்வார்கள். ஏன் சங்கு ஜலத்தை கடைசியில் ஐயப்பன் கோயிலில் பார்க்கலாம் நீங்கள், சபரிமலையில் அந்த சங்கு ஜலத்தை கடைசியில் புரோக்ஷன் தான், கடைசியில் தான் பண்ணுவான், நடுப்புற பண்ண மாட்டான். அந்த சங்குக்கு அவ்வளோ சக்தி. அப்படிப்பட்ட அந்த சங்குடனுக்கு சங்காக அவதாரம் கொடுத்தவர் மகாவிஷ்ணு. ஒன்றும் இல்லை சார், நாராயணா என்று சொன்ன அந்த நாமத்துக்கு அவன் பகவானுடைய கையில சங்குதாரியா போயிட்டான் சார். நம்மலாம் பூலோகத்தில் இருக்கோம் சார், நம்மளும் ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லுவோம், சுவாமியுடைய பாத கமலமான நமக்கு கிடைக்கட்டுமே. அதனால எல்லாரும் நாராயணா என்று சொல்லணும். ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராமா. இந்த சங்குடன் இப்படி ஒரு வரத்தை கேட்டு சிவபெருமான் போய் சேர்ந்தார். இப்படி சிவபெருமான் போனோன்னு சங்கு சூடனுக்கு இன்னும் ஆசை அதிகமாக போயிடுது. அதாவது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கிற பெண் ஒரு பணக்காரமான இடத்துல போய் வாக்கப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ எப்படி மாறுவான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போவான். எப்படி? நற்குணத்தில் பிறந்தவள் நற்குணமாக மாறுவாள். சாதாரண ஏழை குடும்பம் சொன்னேன், புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த ஏழை குடும்பம் எப்படி இருக்கும்? அடிபட்டு வாழ்ந்தவன், ஒருவேளை சாப்பிடுவான், எல்லாம் வயிற்றுல தண்ணியை குடிச்சிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட பொண்ணுக்கு மகாலட்சுமி அனுகிரகம் கிடைச்சதுன்னா நல்ல வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறா. பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை, அதாவது எப்படி கோவிலில் பார்த்தீங்கன்னா சுவாமி முன்னாடி போவார், அம்பாள் ஒரு 2 அடி பின்னாடி தான் போவான், சுவாமி முன்னாடி போக மாட்டான். அதே போல இந்த குழந்தை வாழ்க்கை, அந்த ஆத்துக்கார் இப்படி முன்னாடி போற, இவ பின்னாடி போய் இந்த சமமா நின்று குடும்பத்தை பரிபாலனம் பண்ணுவாள். இதுதான் உயர்ந்த குணம் பேர். அந்த உயர்ந்த குணம் சங்குடன்ட்ட இருந்தது சார். அவன் சாபத்தினால் அவன் இந்த பூலோகத்தில் அரசனான்தானே தவிர, அந்த சங்குடன் என்ன சொல்றான் அப்படின்னா, சுவாமி எனக்கு சிவபெருமான் மட்டும் போதக்கூடாது, பிரம்மதேவர்லேருந்து சப்த ரிஷிகள்லேருந்து தேவர்கள்லேருந்து எல்லார் கையிலையும் நான் இருக்கணும்னு மகாவிஷ்ணு பார்த்தார். அதுக்கும் அனுகிரகம் பண்ணார். என்ன பக்தன் இல்லையா? என்ன பக்தன்? நாம கீர்த்தன பக்தன் சரவன். அவன் ஒன்றும் அபிஷேகம் பண்ணல, அலங்காரம் இல்லை, பூவை கொண்டு கொட்டலை, எதுவும் பண்ணல. அவன் என்ன தெரியுமா பண்ணா? சதா சர்வ காலமும் அவர் பேரை சொல்லிட்டே இருந்தோன்னா அவர் கவச்சமாவே போயிடுத்து அவன் உடம்புல. அவர் அவனை விட்டு மறக்கவே முடியல. இன்னும் ஒரு புகழ், அப்படி ஒரு பக்தி. அந்த பக்தியில சுவாமி அப்படியே அழறார் அவனை பார்த்து. டே, உன்னை ஒட்டி என்னால பிரியவே முடியலடாங்கிற. அங்க அவன் அடுத்த கேள்வி ஒன்று கேட்டான். சுவாமி இன்னொரு ஒரு ஆசைன்னா, டே உனக்கு எவ்வளவு ஆசைடா சொல்லுடா அப்படின்னார். பூலோகத்துல எல்லாரும் என்ன பூஜிக்கணும்னா பாருங்கோ, நாராயணா என்று நாமத்தை அனுதினமும் சொன்னவனுக்கு எப்படி ஒரு வரம் கொடுக்கிறார் பார்த்தீங்களா சுவாமி. நாம சங்கீர்த்தனம் அவ்வளோ பவர், நாம சங்கீர்த்தனம் அவ்வளோ சக்தி. பகவதாலாம் சொல்லுவா தெரியுமா? விட்டல்தாசன் நான் சொல்லுவேன், எல்லாரும் கை தட்டி பாடுங்கோ அப்படின்பார். அதே எங்க அண்ணா பரனூர் மகாத்மா எங்க குருஜி அவர் சொல்லுவார், சங்கீர்த்தனம் பாடுங்கோ, எல்லாரும் நாமநாமத்தை சொல்லுங்கோ, ராமநாமத்தை சொல்லுங்கோம்பர். ஹரிதாஸ் மகராஜி அவ்வளோ அழகா பாடுவார். விட்டல விட்டல பாண்டுரங்கா, விட்டல விட்டல பாண்டுரங்கா. இப்படி அந்த நாம சங்கீர்த்தனத்துக்காக பிறந்த பாகவதர்கள். இந்த சங்கீதத்திலே எதுக்காக இங்க சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த சங்குஷுடன் அப்படி ஒரு பவரை எடுத்துட்டான். பெருமாள் அப்படியே அடிமையாயிட்டார். எங்கே ராம சங்கீர்த்தனம் ஒலிக்கிறதோ, ஆஞ்சநேயர் சொன்னார், எங்கே ஒரு ராமநாமம் கேட்கிறதோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னார் ஆஞ்சநேயன். அதே போல இந்த சங்குசூடனுக்கு அந்த நாராயண மந்திரத்தை சொன்ன ராமர் மகாவிஷ்ணு பக்தனாவே போயிட்டார். அவனுக்கு பக்தனாயிருந்து உன்னை நான் பாடமாட்டேன் பரமனே பரமயோகியே அத்தாலங்காடால் எனக்கு நீ இங்கு அருள்வாயே. பரமேஸ்வரனை பாடுற
பக்தனா இருந்து ஒருத்த பாட மாட்டேன். அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் என்ன தேடு பாருன்னார். இதான் அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் இதுன்னா இதான். சுவாமி நமக்கு அடிமையானார். அந்த மனிதர்களும் என்னை பூஜிக்கணும்னு நான் சங்குசூடன். ஆனால் தான் எல்லா ராத்திரியும் சங்கு வச்சு சின்ன சங்கான்னு வச்சு பூஜை பண்ணணும். ஏன் தெரியுமா? அந்த சங்கு தான் பக்திக்கு அடையாளம். அந்த சங்கை பார்க்கும்போதெல்லாம் சங்குசூடன் ஞாபகம் வரணும். அவன் பாருங்க, சிவபெருமானால் வதம் செய்து மகாவிஷ்ணு பக்தனாகி நாமசங்கீர்த்தனத்தில் பெரிய ஆளாகி கடைசியில் துளசி தேவியை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே சுவாமியுடைய கைகளிலே சங்கு சக்கரதாரியாக மாறினான். அதுவும் இல்லாம பூலோகத்தில் பூஜிக்க சொன்னான். தேவர்கள் கையில சங்குநாதம் ஒலிக்கணும்னா இந்த சங்குநாதம் எங்க ஒலிக்கும்? இப்ப அதிகமா கேட்கணும்னா அங்க திரும்ப போகணும். நீங்க திருவண்ணாமலை போகணும். நீ அங்கதான் சங்கு ஒலிக்கும். அடியார்கள் எத்தனை பேர் கையில சங்கு வச்சிருப்பா பார்த்தீங்களா? சங்கு ஓதுவா. அந்த சங்குநாதன் அங்க சங்கு சூடன் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? அப்படி ஒரு பாக்கியம். பிறந்தா அப்படி பிறக்கணும். நம்மளாம் நல்லா பிறந்திருக்கோம். அவன் ஒன்னே ஒண்ணுதான் பண்ணான். சுவாமியோட நாமத்தை மட்டும்தான் சொன்னான். இவ்வளோ பலன். நம்மளும் நாமத்தை சொல்லி இந்த பகவானுடைய நாமத்தையே பாராயணம் பண்ணி நமக்கெல்லாம் நல்ல அனுகிரகம் பண்ணணும் சுவாமி. எல்லாரும் அப்படி இருந்தோம். அதனால இந்த சங்குசூடனுடைய இவ்வளோ விஷயங்கள் பண்ணான். அதனால தான் ஒவ்வொரு கோவில்லையும் பார்த்தீங்கன்னா 108 சங்காபிஷேகம் வைப்பான். நீங்கள் எந்த கோயிலும் ஆக்சுவல் பெருமாள் கோயிலையும் வைக்கிறது ஏதாவது இருக்கான்னு தெரியல. பெருமாள் கோயிலையும் வைப்பா, சிவாலயத்தையும் வைப்பான். இந்த 108 சங்காபிஷேகம். இந்த சங்கு எவ்வளோ சக்தி வாய்ந்தது தெரியுமா உங்களுக்கு? இப்போ எல்லா சிவாலயத்திலையும் சங்காபிஷேகம் நடக்கும் கார்த்திகை சோமவாரம். ஏன் இப்போ வச்சான்? ஏன் சார் இந்த சங்காபிஷேகத்தை ஆடி மாசமோ மார்கழி மாசமோ வைக்கலாமே? கார்த்திகை சோமவாரத்திலே ஏன் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் செய்தார்கள் அப்படின்னா, இங்க ஒருத்தர் இருக்கா பாருங்க சங்குசூடன். அவன் கேட்டுக்கொண்ட வரம் என்ன பத்திரமா பண்ணார்? பரமேஸ்வரன் அவனை வதம் பண்ணிட்டார். யார? அங்க ராஜாவா இருந்தப்ப சங்குசூடனை. என்ன தெரியுமா? அவன் ஒரு பதிவிருதை. அவன் மகாவிஷ்ணு பக்தர். ஒரு பக்தனை வதம் பண்ண முடியல சிவனால. ஆனா கடைசியில மகாவிஷ்ணு அந்த பதிவிரதாவை அங்க ஏமாத்தினத்தினால இங்க அவன் செத்து போயிட்டான். அந்த பாபம் சுவாமியை தொடக்கூடாது இல்லையா? சுவாமி சொன்னார், நீ எனக்கு சங்கு தீர்த்தத்தினால என்னை நீ ஸ்நானம் பண்ணா எனக்கு மோட்சம், நீ எதுவும் சாபம் விடாது என்ன. அதனால்தான் அந்த சங்குசூடன் பாருங்க, சிவபெருமான்ட்ட அவ்வளோ பக்தி. என்ன பண்ணங்க, ஒரு கடையில் பொருள் வாங்கலங்க, 4 கடைக்கு போய் பொருள் வாங்கி வராங்க. அவன் அவ்வளோ பெரிய கேடி. இந்த பக்கம் மகாவிஷ்ணு பக்தனான் தான் மகாவிஷ்ணு விட்ட சங்கு சக்கரதாரியா போயிட்டான். இந்த பக்கம் சிவபெருமான்ட்ட சூலாயத்தால பிறவிப்பயனை அடைஞ்சா அங்க அவருக்கு சங்காபிஷேகத்துக்கு போயிட்டாங்க. அதை விடுங்க. பிள்ளையார் கோயில சங்காபிஷேகம் பண்றா, முருகன் கோயில சங்காபிஷேகம் பண்றா, அம்பாள் கோயில சங்காபிஷேகம் பண்றா. எல்லா தேவதைகளுக்கும் பிடித்தவனாக இந்த சங்கு சூடன் சங்காக மாறினான். ஒரே ஒரு நாமாவளி, அந்த நாமாவளிக்காக பூலோகத்தில் சங்காபிஷேக பெயர் கொண்டவன் சங்குசூடன். ஆனால் தான் இந்த சங்குசூடனுக்கு அவ்வளோ மகத்துவம். துளசி இருக்கும் வரை இந்த பூலோகத்திலே சங்கு இருக்கும். ஆனால் தான் கடல்ல சங்கு உருவாகுது. பார்த்தீங்களா? இங்க பூலோகத்தில் துளசியை சும்மா அப்படி கிள்ளி போட்டுட்டு போனீங்கன்னா 10 செடி வளரும். துளசி செடி. சங்குசூடனுடைய பிரியமானவன். ஆனா அம்பாள் மகாவிஷ்ணு ஹிருதய கமல வாசினியா இருந்த இந்த அவ்வளோ பெரிய இந்த சங்குசூடனுடைய சங்குநாதம், இந்த சங்குநாத கோவில் எல்லாம் ஒலிக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, கடைசி காலத்தில் சங்குநாதம் ஒலிப்பா நம்ம சரீரம் இருக்கும்போது. ஏன் தெரியுமா? சில இந்து கலாச்சார பிரகாரம் சங்கு ஊதுவார்கள் இறந்து போன பிறகு. இந்த சங்கு எங்கெங்கெல்லாம் பலனை கொடுக்கிறது. அந்த சங்கு ஒலிக்கும் போது ஓம் என்ற பிரணவம் ஒலித்து கொண்டே இருக்கும். அதிலே அங்கே அந்த சங்குநாதனுடைய அந்த மகா சக்தி வாய்ந்த நாமசங்கீர்த்தனத்துடைய ஒலியானது அந்த சங்கிலியை ஒலிக்கும். நம்ம பார்த்துல இந்த இறந்து போனவர்களுடைய ஆத்மா பயப்படாமல் இருப்பதற்காக இந்த சங்குநாதனுடைய துணை கொண்டு செல்லுமாம். ஆனால் தான் சங்குக்கு அவ்வளோ சக்தி. ஆனால் தான் சங்கு ஒலிக்கிறது. கோவிலெல்லாம் ஏன் ஒலிக்குதுன்னா சுவாமிக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். அதனால இந்த சங்குநாதத்துக்கு அவ்வளோ மகிமை.
இப்ப திருவண்ணாமலையில ஒலித்துக் கொண்டே இருக்கும். அண்ணாமலையான கரோகரா என்று சொல்லும் போதெல்லாம் அங்கே சங்குநாதம் சிவபெருமான் காதில் ஒலிக்கும். இப்படி ஒரு மனித பிறவி பிறக்க வேண்டும். ஆகையினால எல்லாரும் இந்த சங்குசூடனுடையும் துளசி தேவியுடைய கலையை கேட்டு சங்கு எப்படி பிறந்தது என்பதற்கும் இந்த மகா விஷயமான துளசி மகாதேவியுடைய அனுகிரகத்தோட எல்லாரும் இந்த கார்த்திகை சிவமாதத்தில் சங்காபிஷேகத்தில் கலந்துட்டு ஒவ்வொரு சங்கும் கோவிலில் கொடுப்பா. இதுக்கு முதல்ல முந்திக்கிங்கோ. சங்காபிஷேகத்தில் ஒரு சங்கு 100 ரூபா இருந்தாலும் சரி 500 ரூபா இருந்தாலும் சரி முதல்ல பணத்தை கட்டி அந்த சங்கை வாங்கி கையில் வச்சு ஜலத்தை கீழே சிந்தாமல் கோவில் சில கோயிலில் கொடுப்பா, சில கொடுக்க மாட்டா. அந்த சங்கு நம்ம குடும்பத்துக்கு அந்த சங்குனுடைய அபிஷேகம் அந்த சுவாமிகிட்ட போய் சேர்ந்ததுன்னா இந்த சங்கு சூடனுடைய பிறவி எப்படி பார்த்தீங்களா? இனிமேல் எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த சங்கு சூடனுக்கு போகாது. கடல் இருக்கும் வரை பூலோகத்தில் துளசி தேவி இருக்கும் வரை இந்த சங்குநாதம் ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த பூலோகத்தில் இந்த கலியுகத்தில் அப்படிப்பட்ட பெரிய மகா வரத்தை பெற்றவன் சங்குசூடன். அதனால நம்மளும் அந்த சங்குசூடன் நம்ம கையில் வரும்போதெல்லாம் அந்த சங்குடைய ஞாபகம் வரும்போதெல்லாம் சங்குசூடனுடைய அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவார்கள். பண்ணும்போது அந்த ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு நம்ம சொன்னோம்னா அந்த நாம பலன் அவர் அதுதான் சொன்னான். அவன் நாராயண மந்திரம் தானே சொன்னான். அதே போல் நம்மளும் இந்த கார்த்திகை மாத சோமவாரத்தில் சங்காபிஷேகத்திலாம் கலந்துட்டு எந்த கோவில் அப்படின்னாலும் கலந்துக்குங்கோ. உங்கள் கிராமத்தில் எங்கே சங்காபிஷேகம்னாலும் தயவு செய்து இனிமேல் சங்காபிஷேகத்தை விட்டு கொடுக்காதீர்கள். எந்த சுவாமிக்கு பண்ணாலும் சங்காபிஷேகத்தை கலந்துக்குங்கோ. ஒரு சங்கு 100 ரூபா எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னா 100 ரூபா பணத்தை கட்டி அந்த சங்கு ஜலத்தை கீழே சிந்தாமல் எந்த சுவாமிக்கு எடுக்கிறீங்களோ அந்த சுவாமியுடைய நாமத்தை சொல்லிகிட்டே போங்கோ. அதுவே நமக்கு மகாபலன். ஒரு சங்காபிஷேகம் நம்ம கோவிலில் பண்ணோம்னா அஸ்வமேத யாகம் பண்ண மகாபலன். ஒரு சங்காபிஷேகம் நீங்கள் கோவிலில் சோமவாரத்துக்கு நீங்கள் பண்ணேன்னா 1000 நல்லா தெரிஞ்சுக்குங்கோ 1000 கோ பூஜை பண்ண பலன். கோ சம்ரக்ஷணம் 1000 மாடுகளை வச்சு நீங்கள் சம்ரக்ஷணம் பண்ண கதை. அப்போ ஒவ்வொரு சங்காபிஷேகத்துக்கும் அவ்வளோ பலன் உண்டு. எத்தனையோ கோவிலில் சங்காபிஷேகம் பண்ண முடியாமல் தவிப்பா. அதனால் நம்மளால் முடிந்த அளவுக்கு அந்த சங்காபிஷேகத்துக்கு பணம் கொடுத்து சங்காபிஷேகம் பண்ணுங்க சிவபெருமானுக்கு இந்த கார்த்திகை சோமவாரத்தில் அப்படின்னு கலந்துண்டு. உங்களுக்கு தான் கோவில் தெரியலன்னா என்கிட்ட சொல்லுங்கோ, நான் சொல்கிறேன். எத்தனையோ கோவில்கள் இருக்குது. அத்தனை கோவிலையும் நீங்கள் கலந்துண்டு எம்பெருமான் சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் பாத்திரமாட்டு கொள்ளுகிறேன். அதே நேரத்தில் நான் பூஜை செய்கின்ற எங்களுடைய சிவபெருமான் ஆலயத்திலே எம்பெருமான் வெரட்டீஸ்வர சுவாமிக்கு வருகிற சோமவாரம் 3வது வாரம் சங்காபிஷேகம் நடக்குது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சங்காபிஷேகத்தில் கலந்துக்குங்கோ. உங்களால் பண்ண முடிஞ்சவோட தாராளமாக பண்ணுங்கோ. சங்காபிஷேகம் செய்தால் சங்குசூடனுடைய அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் எல்லாரும் இந்த பூலோகத்தில் இந்த சங்காபிஷேகத்தை கலந்து சங்குசூடன் மாதிரி மகாபக்தனாக இருந்து துளசி தேவியில் அனுகிரகம் பெறுமாறு கொடுக்கிறேன். அரணமா பார்வதி பதையே அரகர் மகாதேவா.